السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله البرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم واتقوا الله وعدلوا بين أولادكم. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் சிரவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் எங்களுடைய ஜாமியா மிஸ்பாஹ் யஹூதா அரபிக் கல்லூரியினுடைய பாக்கியம் நிறைந்த மீலாது பெருவிழாவின் சிறப்பும் அருளும் நிறைந்த எங்களை உருவாக்கி சமூகத்திலே பணியாற்றுவதற்கு நிறைய தியாகம் முயற்சிக்கு பின்னால் துஆ செய்து அனுப்பி வைத்த உஸ்தாது விருந்தகை அல்லாமா பஹருல் உலூம் சங்கை மிக்க இஸ்மாயில் ஹதரத் தாமத் பரகாத்துகும் பெருந்தகை அவர்கள், மேடையில் அமைந்திருக்கிற உஸ்தாத்மார்கள், முன்னால் இருக்கிற மாணவ கண்மணிகள், இந்த ஊரின் பெருமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், நாங்கள் எங்கு சென்றாலும் மிஸ்பாஹ் ஹுதாவுக்கும் நீடூருக்கும் நெய்வாசலுக்கும் துஆ செய்வதை மறந்ததே இல்லை. எப்போ துஆ கேட்டால் காரணம் உங்கள் உணவால், உங்கள் துஆவால், உங்களது தியாகத்தால் நாங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் மார்க்க பணியாற்றுகிறோம். நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உலக அறிய செய்த பெரிய பாக்கியம் நமது நீடூர் நெய்வாசல் மிஸ்பாஹ் ஹுதாவுக்கு சொந்தம். அல்லாஹ் இதை கியாமத் வரைக்கும் வளர்த்து வைப்பானாக. அந்த உஸ்தாத்மார்கள், குறிப்பாக முதல்வர் உட்பட அத்தனை பேர்களுக்கும், குறிப்பாக நிர்வாகிகளுக்கும், இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை வழங்குவானாக. எல்லா நோய்களில் இருந்து பாதுகாப்பு வழங்குவானாக.
சங்கை மிக்கவர்களே, நிறைய இடங்கள்ல மீலாதுக்கு பேச போறதெல்லாம் இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமா கொடுக்க முடியாமல் இருந்த மிஸ்பாவுல் ஹுதாவுக்கு மீலாதுல எங்கேயாவது வெளியில போயிடுவோம். இந்த ஆண்டு கேட்ட போதே சொன்னேன், 2 நாள் பாக்கி இருக்குது, ஒரு நாள் கட்டாயம் வருகிறேன். இங்க நாங்க பேசுறது எங்களுக்கு சந்தோஷம். அதற்கு அவர்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு அழைக்கிற போதும் எத்தனை சூழல் இருந்தாலும் இங்க வர்றதுல ஒரு மகிழ்ச்சி. அதே போல எங்களுடைய மிஸ்பாயிகள் உலமா பேரவை நிகழ்விலும் இதுவரையிலும் எந்த ஒரு கூட்டத்தையும் நான் வராமல் இருந்ததில்லை. ஒரு பெரிய ஆர்வம் எங்களுக்கு இங்கே இருக்கிறது. அதற்கு அவர்கள் சொன்னதை போல நாங்கள் மறக்காத ஒரு இடம். ஒரு மாணவர் எங்களை கேட்டார், நான் எங்க ஓதணும்? இந்த மிஸ்பால் ஓதால ஓதுனேன். இங்கே ஓதுகிற ஒரு மாணவர் நம்முடைய மையத்தில் இருப்பார், ஹிதமத்தில் இருப்பார். கடந்த காலங்களில் அதற்கு உங்க ஹிதமத்துக்கு நாங்க ஊருக்கு வரட்டுமா மேலப்பாளையம் கேட்டார். இல்லப்பா, நீ மிஸ்பாகி பட்டம் வாங்கிட்டு ஊருக்கு வாங்க. எங்க கல்லூரியில ஓதுற 2 மாணவர்கள் இடைநிறுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்த போது நீ மிஸ்பால் ஊதாக்கு போன்னு சொன்னேன். எங்கள் அவாவும் ஆசையும் மிஸ்பாயிகள் உருவாக வேண்டும். நம்ம ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறோங்கிறதை எல்லாம் தாண்டி மிஸ்பாயிகள் உருவாகுவதில் எங்களுக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நிலையை கியாமத் வரைக்கும் தொடர செய்வானான். ஒரு நல்ல தலைப்பு. சங்கை மிக்க தாய்மார்களுக்கும் இங்கே வந்திருப்பவர்களுக்கும் சொல்வேன், எப்போதுமே எங்களுடைய நீரூருக்கும் நெய்வாசலுக்கும் ஒரு அழகு, எங்கள் தாய்மார்கள் இங்கே அலங்காரமாக அமைந்து விடுவார்கள். சும்மா வருவதில்லை, கேட்கிறார்கள், ரசிக்கிறார்கள், மாத்திரம் அல்ல, எடுக்கிறார்கள், நடக்கிறார்கள். இங்கே உள்ள தாய்மார்கள் நம்முடைய நிறைய பேச்சுகளை அவர்கள் கேட்டு விளக்கம் கேட்கிற தாய்மார்கள் தொலைபேச்சியிலேயே இருக்கிறார்கள். இந்த ஊரில் சங்கை மிக்க தாய்மார்கள் இருப்பதாலும் அதையும் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத் என்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளில் எல்லாம் மிகப்பெரிய நிஅமத் பஅதல் இஸ்லாம். இஸ்லாம் என்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். ஈமானோடு வாழ்கிற ஒரு வாய்ப்பு நம்முடைய பெற்றோர்களை வைத்து கொடுத்தான் அல்லாஹ். இந்த வாய்ப்புக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்ன? இந்த நிஅமத்துக்கு பின்னால் மிகப்பெரிய நிஅமத் எது? அந்த நிஅமத்தினுடைய அளவு என்ன? உங்கள் கவனத்தில் நான் நிறுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய நிஅமத், சாலிஹீன்கள் குறிப்பாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட சொல்லித் தருவது அல்லாஹ் கொடுக்கிற குழந்தை பாக்கியம் என்கிறார்கள். குழந்தைகள் உங்கள் வீட்டின் அலங்காரம். அல்மாது வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையின் அலங்காரம். பூக்கள் என்றார்கள் பூமான் நபி. பிள்ளைகள் மலர்கள், அவர்கள் பூச்செடிகள், அவர்கள் நுகர வேண்டும் என்கிறார்கள், முத்தம் வேண்டும் என்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை பூக்களாக பாருங்கள், கசக்கி விடாதீர்கள் என்கிறார்கள். பூக்கள் நுகர்வதற்கும் முத்துவதற்கும் கசக்கி விடக்கூடாது என்கிறார்கள். அந்த நிஅமத்து எத்தனை பெரியது! குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேளுங்கள் என்கிறார்கள். யாருக்கு குழந்தை இல்லையோ அங்கே கேளுங்கள், குழந்தையின் பாக்கியம் விளங்கும். அவர்கள் ஏறாத மருத்துவமனை இல்லை, அவர்கள் தேடாத சாலிஹீன்கள் இல்லை, அவர்கள் பண்ணாத செலவுகள் இல்லை, எடுக்காத முயற்சிகள் இல்லை, 1000 இரவுகள் அவர்கள் தூங்கவே இல்லை. ஒரு பிள்ளை கிடைத்து விடுமா, ஒரு ஆண் மகனோ பெண் மகளோ கிடைத்து விடுமா என்று ஏங்கும் ஏக்கமும் அந்த பெருமூச்சும் அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களிடத்தில் கேளுங்கள். நமக்கு கொடுத்த நிஅமத் நமக்கு அப்போது விளங்கும். அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத கிஃப்ட் என்கிறான். அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில் யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அவன் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் பிள்ளைகளை வழங்குகிறான் என்று சொல்லும் இடம் அவன் வெகுமதியாக வழங்குகிறான் என்கிறான். யஹபுங்கிறான் அல்லாஹ். அதிலேயும் குறிப்பாக அவன் நாடியவர்களுக்கு என்கிறான். பணக்காரர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு அவன் பிள்ளையை நாடாமல் விட்டு விடுவான். ஏழைகளாக இருக்கலாம், அவன் பிள்ளைகளை கொடுப்பான். செலவழிக்கவே வாய்ப்பில்லை, பிள்ளைகளை கொடுத்து அழகு பார்ப்பான். கோடி கோடியாக பணம் இருக்கிறது, அங்கே பிள்ளைகளை அவன் கொடுப்பதில்லை, அதை அவன் தீர்மானிக்கிறான். குழந்தையை என்னை தவிர யாரும் தர முடியாது. அல்லாஹ் முடியாது என்கிற போது எந்த மருத்துவத்தாலும் பிள்ளை கொடுக்க இயலாது. நான் இதை சொல்கிற நோக்கம்,
குழந்தைகளை பெற்றெடுத்த சகோதரிகளே, அன்பர்களே, அல்லாஹ்வின் எத்தனை பெரிய நிஅமத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று உணர வேண்டும். நிறைய நேரங்கள்ல நியாமத்துகள் என்பது யோரபு பாத சவால், நிறைய நியாமத்து அதை இழந்த பின்னால் மனிதன் உணர்கிறான். ஆனால் பிள்ளைகள் என்ற அந்த நியாமத்தை நீங்கள் நன்கு உணர வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் பெண் மக்கள். யஹபு லிமன் யஷாஉ இனாசாங்கிறான். முதல்ல அல்லாஹ் சொல்றது, அவன் விரும்பியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர். திருக்குர்ஆனில் விளக்கம் சொல்கிற பெருமக்கள், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கிறான். பெண் மக்களை தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்தினான். ஆண் மக்களை கொடுப்பதை இரண்டாவதாக சொன்னான். சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு இனம் பெண் இனம் என்கிறார்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மகள் வீட்டில் இருப்பார் என்றால் அந்த வீடு பரக்கத்துக்குரிய வீடு என்றார்கள். அல் பிந்து பரக்கத்துன். ஒரு பெண்மகளை ஒருவர் பெற்றெடுத்து விடுவார் என்றால் அவள் வீட்டுக்கும் பெற்றோர்களுக்கும் பரக்கத் என்கிறார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண் மக்களை குறைச்சினா இட போடல. பெண் மக்கள் விசேஷமானவர்கள், பாக்கியமானவர்கள். பெண் குழந்தைகளை புறந்தள்ளி விடாதீர்கள் என்கிறார்கள். உங்கள் வீட்டில் பெண்மகள் இருக்கிற போது மலக்குகளின் உதவிகள் கிடைக்கிறது என்கிறார்கள். அல்லாஹ்வின் பார்வைப்படும் வீடு பெண் மக்கள் இருக்கும் வீடு என்று சாலிஹீன்கள் எழுதுகிறார்கள். எனவே அல்லாஹ் கொடுக்கிற பிள்ளை, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இரண்டும் பாக்கியம். ஆனால் அல்லாஹ் பெண் மக்களை முதன்மைப்படுத்தினான். இன்னொரு செய்தி தெரியுமா? பிள்ளைகள் பிறப்பதை பஷாரத் என்றான் அல்லாஹ். உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற பெரிய சோபனம் என்கிறான், ஒரு சுப செய்தி என்கிறான் அல்லாஹ். திருக்குர்ஆனில் எங்கெல்லாம் குழந்தைகளை கொடுக்கும் என்கிறான் அல்லாஹ். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். அவர்களுக்கு நாம் குழந்தையை கொண்டு சோபனம் சொன்னோம். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் நபிமார்களின் பெயர்களை சொல்லி குழந்தைகளை கொடுத்தோம் என்கிற இடமெல்லாம் பஷாரத் என்ற வார்த்தையை, அது ஒரு சோபனம் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லாமல் குழந்தைகள் கொடுக்கிற இடத்தை அவன் சொல்வதே இல்லை. இதையெல்லாம் விட மேலாக ஒரு காலம் இருந்தது, பெண் மக்கள் பிறந்தால் முகம் கருத்து போகுங்கிற அல்லாஹ் அந்த துக்க செய்தியாக அந்த மக்கள் அதை பார்த்த போது அதை சொல்ல வரும் அல்லாஹ், ஒய்தா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு. பெண் மக்கள் பிறக்கிற செய்தி அவன் முகத்தை கருத்து விடும், முகம் கருப்பா இடுங்கிற அல்லாஹ். அவன் முகம் கருத்து போகும், பெண் குழந்தையான் கேட்டு அதை துவக்கும் அல்லாஹ். பெண்மகள் பிறந்தால் என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால், உன் முகம் கருத்தாலும் நீ வேண்டாம் என்றே சொன்னாலும், பெண்மகள் மீது உன் அதிருப்தியை நீ காட்டினாலும், நான் சொல்கிறேன் அவள் உன் வாழ்க்கையின் சோபனம் என்றான் அல்லாஹ். பெண்மகளை கண்டு நீ ஒதுங்கினான், வேண்டாம் என்றால் உன் வாழ்க்கையின் சோபனம். அலா யஅலமு மன் ஹலக். படைத்த எனக்கு தெரியாதா என்று கேட்கிறான். அலா யஅலமு மன் ஹலக். நான் படைத்தவன், உனக்கு புரியாது பெண்மக்களின் அருட்கொடை. நான் சொல்கிறேன், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வரலாற்றில் கோடி எழுத்துக்கள். பாத்திமா பில்அத்துன் மின்னி. பாத்திமா என் சதை துண்டு. அந்த ஹதீஸை நான் எடுத்து பார்த்து வியந்து போனேன். ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் அந்த ஹதீஸை பார்த்துவிட்டு கீழே பதிவு செய்கிறார்கள். ஒரு மகளை, ஒரு பெண்ணினத்தின் பெருமையை, தன் மகள் மீது தான் வைத்திருக்கும் ஒரு தந்தையின் அன்பை வெளிப்படுத்தும் 1000 அறிஞர்களும் கவிஞர்களும் இந்த வார்த்தைக்கு நிகராக சொன்னதில்லை. எந்த வார்த்தை? பாத்திமா பில்அத்துன் மின்னி, என் சதை துண்டு பாத்திமா என்றார்கள் சர்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு வார்த்தை உலக வரலாற்றில் எந்த அறிஞர்களும் ஞானிகளும் சொல்லவில்லை. என் பெருமான் தன் மக்களை வைத்து பார்த்த இடம். என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா இஸ்மாயில் ஹஜரத் தாமத் பரக்காத்தும் சொன்னார்களே, பிள்ளைகளை எப்போதும் இறக்கி பார்க்காதீர்கள், குறை சொல்லி பார்க்காதீர்கள், மட்டம் தட்டி பேசி விடாதீர்கள் என்று சொன்னார்களே, அது ஒரு அழகிய முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். என் மகள் பாத்திமா என் சதை துண்டு. பெண் மக்கள் தான் வல்லல் நபிக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து வாழ வைத்தான் அல்லாஹ். அந்த மக்கள் மீது மாணவி காட்டிய பரிவும் அன்பும், அந்த மக்களோடு நடந்த விதமும்
வியக்கத்தக்க விதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு சஃபர் போயிட்டா, ஊருக்கு வந்தா முதல்ல பள்ளிவாசலுக்கு வருவாங்க. 2 ரக்காத்து தொழுதுக்கு சஹாபாக்களை சந்திக்கிறாங்க. வஸன்னா பி ஃபாத்திமா, வஸன்னா பி ஃபாத்திமா, இரண்டாவது மனைவியர்கள் வீட்டுக்கு செல்வதில்லை, வேறு எங்கேனும் போய் யாரையும் சந்திக்க போவதில்லை. முதலில் மஸ்ஜித், 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் மகள் ஃபாத்திமாவை இரண்டாவதாக வந்து சந்திப்பார்கள் என்று வரலாறு ஆழமாக ஒரு செய்தியை பதிவு செய்யும். நேராக ஃபாத்திமாவின் வீட்டுக்கு வந்தபோது ஃபாத்திமா எழுந்திருத்து ஓடி வருவார்கள். இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபாத்திமா ரசூலின் வீட்டுக்கு வந்தால் மாணவி எழுந்திருத்து ஓடி வருவார்கள். இதை விட பெரிய செய்தி, ஃபாத்திமா வந்தால் வீட்டின் கதவை தட்டுவார்கள். எல்லாருக்கும் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க ரசூல், யார் வந்தாலும் கதவை தட்டுங்கன்னாங்க. கதவை தட்டும் அனுமதி. ஃபாத்திமா நாயகி வந்தும் கதவை தட்டுவார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் தட்டுவார்கள். முஆத் இப்னு ஜபலும் தட்டுவார்கள். குறிப்பாக அபூ மூஸல் அஷ்அரி அடிக்கடி வந்து கதவை தட்டும் பழக்கம் உண்டு. அது ரொம்ப மெல்லிசா தட்டுவாங்க, வேகமாலாம் தட்ட மாட்டாங்க, நகத்தால தட்டுறது. ஃபாத்திமா நாயகி தட்டும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூல் சொல்வார்களாம், ஹாதிஹி தக்கு ஃபாத்திமா, இது என் மகள் ஃபாத்திமா தட்டும் தட்டு என்பார்கள். 1000 பேர் தட்டுகிறார்கள். குரலை கேட்டு கூட பல பேர்களால் கண்டுபிடிக்க முடியாது. தொலைபேசியில் சில பேர்கிட்ட பேசினாலும் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அதான் நமக்கு பெரிய சோதனை. அவர் யாரு தெரியுமான்னு கேட்டா அது வரைக்கும் நம்ம கதையை கொண்டு போயிடுவோம். ஐயா நல்லா இருக்கலாம், அப்படி ரொம்ப ராகத்தா இருக்கலாம் ஐயான்னு கேட்டா அவருக்கு நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டே போவோம். அசத்து நான் யாருன்னு சொல்லுங்க என்ன நம்ம மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அவ்வளவு துல்லியமாக 1000 தடவை பேசினாலும் குரலை வச்சு கண்டுபிடிக்க முடியல. தட்டை வைத்து சொன்னார்கள் பெருமானார், ஹாதிஹி தக்கு ஃபாத்திமா. அது தெய்வீக தொடர்பு என்கிறார்கள். மகளோடு வைத்திருந்த அந்த அன்பு, அந்த அன்பினுடைய யதார்த்தம். அந்த தட்டு கூட இந்த சவுண்டு என் மகளுடைய சவுண்டு என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வரும் செய்தி முதலில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் நமது பிள்ளைகள். அந்த பாக்கியத்தை பாக்கியமாக நாம் உணர வேண்டும். அதற்கு நன்றி உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா குழந்தை அப்படிங்கிறத ரசூல் ரொம்ப கவனம் வைக்கிறாங்க. ஹதீஸ்ல ஒரு செய்தி மாக்கல் இப்னு யஸார் சொல்வார். நபித்தோழர்களிலே ரசூலுடைய ரொம்ப பெரிய அன்பு பெற்றவர் மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் இடத்துல ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், இன்னி அஸப்து இம்ராஅத்தன் ஆத் ஹஸபின் வ ஜமால். நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த அம்மா எனக்கு பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கிறேன். 2 காரணம் யா ரசூலல்லாஹ். பெரிய குடும்பம், பெரிய குடும்பம், மிக கண்ணியமான குடும்பம். ஓ ஜமால், ரொம்ப அழகான பெண்மணி, அழகில் குறைவில்லை. ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிற அழகு, அதுல ஈடுபாடு ஏற்படுகிற மனிதர்கள். அவர் சொன்னார், ராத்ய ஹஸபின் வ ஜமால், நல்ல குடும்பம், அந்தஸ்தான குடும்பம், ஆனா ரொம்ப அழகான பெண்மணி, அதனால நான் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். யா ரசூலல்லாஹ் தங்களுடைய கருத்து என்று கேட்கிறார். அப்புறம் சொன்னா லாக்கின்னஹா லம் தலித் யா ரசூலல்லாஹ், ஆனா குழந்தை பெற வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடையாதுன்னா. அழகுள்ள பெண்மணி, அந்தஸ்தான குடும்பம், ஆனாலும் யா ரசூலல்லாஹ் குழந்தை பெற சக்தி இல்லை, அந்த அம்மா குழந்தை பெற மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. லான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்ணை நிக்கா செய்யாதேங்கிறாங்க. நமக்கு தெரியாது, கல்யாணம் முடிச்சிட்டோம், அப்புறம் முயற்சி பண்ணணும், துவா செய்யணும், பொருந்திக்கிடணும். நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சோம், குழந்தை பெற வாய்ப்பு இல்லை, பொருந்திக்கிறோம், அது வேற விஷயம். பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப ரசூல் சொல்றாங்க லா நிக்கா செய்யாதேங்கிறாங்க. அவர் மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு வருகிறார். யா ரசூலல்லாஹ் இன்னி அஸப்து இம்ரா, அந்த பெண்ணுக்கு எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது, ரொம்ப அழகான பெண்ணு, குடும்பத்துக்குள்ள பெண்ணு, நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு லாண்டாங்க, வேண்டாங்கிறாங்க. 3வது வருகிறார், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன். பெருமானார் 3வது சொன்னாங்க, தஸவ்வஜுல் வதூதல் வலூத், இல்லை, உங்கள் மீது அன்பு பொழிகிற ஒரு பெண்ணை நிக்கா செய்யுங்கள், குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுத்து தரும் பெண்ணை நிக்கா செய்யுங்கள். 2 வார்த்தை தான். ஒரு பெண் கணவன் மீது அன்பு பொழிய வேண்டும், அதே போல் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து தர வேண்டும். அதுதான் உங்கள் எதிர்காலத்தையும் உங்கள் மறுமையையும் தீர்மானிக்கும். நாங்கள் சொல்லலாம், பிள்ளைகள் என் மறுமையை தீர்மானிக்கும் இடம் உண்டு. பிள்ளைகளால் என் அந்தஸ்து உயர்கிறது. பிள்ளைகள் ரொம்ப பெரிய பாக்கியம். இப்னு மாஜாஹ்ல ஒரு ஹதீஸ் வரும், இன்னர் ரஜுல துர்ஃபவு தரஜத்துஹு ஃபில் ஜன்னah,
அல்லாமா இப்னு மாஜா எழுதுவாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு வாலிபர், சொர்க்கத்தில் இருக்கிற வாலிபர், எல்லாருமே அங்க வாலிபரா இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் அல்லாஹ் திடீர்னு அவருடைய பதவியை உயர்த்துவான். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு வைக்கல, பெர்மனண்டா ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். சொர்க்கம் நமக்கு டிக்ளேர் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆச்சு, ஒரு இடத்தை கொடுப்பாங்க, அதே இடத்துல இருக்கிறது இல்ல. நம்ம உலகத்துல ஒரு வீடு கட்டி இருப்போம், திடீர்னு மனசு வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடா கட்டுவோமே, அப்புறம் இன்னொரு வீடை பார்ப்போம், இதை விட பெரிய வீடா கட்டுவோமே. மனிதனின் ஆசைக்கேற்ப அல்லாஹ்வும் வாய்ப்பை கொடுக்கிறான் இல்லையா? சொர்க்கத்திலும் ஒரே இடம் இல்லை, நம்ம போய் உட்கார்ந்துரும், நிம்மதியா இருப்போம், ஜாலியா இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அல்லாமா இப்னு மாஜா எழுதுகிறார், இன்னர் ரஜுல லதுர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah, அவருடைய அந்தஸ்து திடீர்னு அல்லாஹ் சொல்வானா, அவரை எடுத்துங்க, இந்த இடத்தை விட்டு எடுத்து அந்த இடத்துக்கு கொடுப்பாங்க. அங்க போனா உன்னதமான இடம், மிக உயர்ந்த மாளிகை, மிக அற்புதமான அழகு மங்கையர்கள். அவர் கேட்பார் அல்லாஹ்ட்ட, அன்னாலி ஹாதிஹி, ஹதீஸின் வாசகத்தை அப்படியே சொல்றேன், அன்னாலி ஹாதிஹி, ரப்பே எப்படி எனக்கு இங்க இது கிடைக்குது? நான் வேற ஒரு அமல் செய்யலையே, முடிஞ்சு போச்சே. நான் என்ன செய்தேன், எப்படி வாழ்ந்தேன், அத்தனைக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது, என் கைகளில் கொடுக்கப்பட்டது ஏடுகள், நான் பெற்ற பின்னால் அதற்கான தீர்வை சொர்க்கமாக தரப்பட்டது. திடீர்னு இத்தனை பெரிய பதவி உயர்வு. உலகத்துல மட்டுமா பதவி உயர்வு? உலகத்துல மட்டுமா நிலைக்கு நிலை நான் மாறும் தன்மை? சொர்க்கத்துல ஒரே இடத்துல அல்லாஹ் வச்சு பார்க்கறது இல்லை. அதுக்கு காரணம் என்னங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கவனிச்சுக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்பார், அன்னாலி ஹாதிஹி யா அல்லாஹ், ரப்பே இந்த பாக்கியம் எனக்கு எப்படி கிடைத்தது? சாலிஹீன்களும் சாலிகீன்களும் போயிருக்கிற மிக உயர்வான சொர்க்கம், பார்ப்பதற்கு 1000 ஆண்டுகள் தேவை. இந்த சொர்க்கத்தை நான் சுத்தி பார்க்கிறதுக்கு இங்க கொண்டு என் அந்தஸ்தை வச்சுட்டு அல்லாஹ் சொல்ற ஒத்த வார்த்தையை ரசூல் சொன்னாங்க, பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன் மகன் உனக்காக என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டான், உன் மகன் மன்னிப்பு கேட்டதால் உனக்கு இந்த பதவி உயர்வு தரப்படுகிறது. இப்னு மாஜாவுடைய பதிவு. இஸ்திக்ஃபாரி வலதிக லக், இங்கே நான் பெற்றெடுத்த பிள்ளைகள், இங்கே என் அழகும் அலங்காரமும், இங்கே என் வீட்டினுடைய மதிப்பும் மரியாதையும். நான் வீட்டை விட்டு வர முடியல, என் புள்ள வாசல்ல நின்று, பாப்பா எப்போ வருவீங்க? என் பேரன் வாசல்ல ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு போக மாட்டேங்கிறான், என்னை கூட்டு போங்கிறான். நான் பஸ்ஸில் ஏறுகிறேன், ட்ரெயின்ல ஏறுறேன், கண் முன்னால் காட்சி தர்றாங்க பிள்ளைங்க, அவர்கள் உங்கள் வீட்டின் அலங்காரம் என்றான் அல்லாஹ். ஒவ்வொரு இதயத்தின் ஆறுதல் என்றார்கள் நபிகள் நாயகம். இதயத்தின் ஆறுதல் பிள்ளைகள். லேசாக நினைத்தீர்களா பிள்ளைகளை? அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத பாக்கியம். பிள்ளைகளை பாக்கியம் என்று உணருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நியாமத்துக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்த 3 வழி இருக்கு. நேரத்தை வச்சு சொல்லிக்கிடுவேன். அதுல முதல் வழி, அல்லாஹ் எனக்கு செய்த பெரிய நியாமத்துன்னு விளங்குறது மட்டும் இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தான் நீ விளங்கணுமா. நீ ஷாக்கிர் தாக்கிர் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் கொடுத்தான், என்னுடைய திறமையெல்லாம் இல்ல, என்னுடைய ஆற்றலோ முயற்சியோ இல்ல, நான் திட்டமிட்டேன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அதனாலதான் பிறந்துச்சு, இல்ல நான் மருத்துவ சிகிச்சை எடுத்து அதனாலதான் பிறந்துச்சு, அந்த பெரியவங்க துவா செய்தாங்க அதனாலதான் பிறந்துச்சு, அதெல்லாம் காரணம் அல்லாஹ் தான் வாஹித், கொடுத்தவன் அவன்தான் என்று நீ உணர்வாயா? அதை ஏற்றுக்கொள்வாயா? உறுதிப்படுத்துவாயா? உன்னை அல்லாஹ் நன்றி உடையவன் என்று எழுதுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீ செய்வானாக. ஒரு பிள்ளைகள் விஷயத்துல அந்த பிள்ளைங்க துன்யாவில் இருக்கிற போது இதய ஆறுதல், வீட்டின் அழகு அலங்காரம், இந்த மண்ணில் அவர்கள் இருப்பதால் எனக்கு மகிழ்ச்சி, இதற்கெல்லாம் மேலால் என் சுவனத்தின் பதவிகள் உயர்த்தப்படும். உனக்காக உன் மகன் அல்லாஹ் என் தந்தையை மன்னித்து விடு என்று கேட்டான், என் தந்தையின் அந்தஸ்தை உயர்த்து என்று கேட்டான். என் தந்தை பரிசுத்தமானவர், எனக்காக அவர் ரொம்ப பெரிய தியாகம் செய்தார், அவரை நீ மறந்து விடாது என்று சொன்னான். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் அல்லாஹ் அவரின் சுவன பதவியை உயர்த்துகிறான் என்று சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, பாக்கியம் நிறைந்த இந்த நியாமத்தை எப்படி கையாள வேண்டும், இந்த நியாமத்தை எப்படி நாம் அல்லாஹ்வுக்கு கைமாறு செய்ய வேண்டும்? அவன் கொடுத்தவன் இல்லையா? அவன் கொடுத்த ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் என்னிடத்தில் இந்த கைமாறை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
மனுஷன் எதிர்பார்க்கிறானோ இல்லையோ, அல்லாஹ்வை பொறுத்தவரையில அவன் கைமாறு செய்ய விரும்புவான். உன்னை கொடுத்துட்டு நீ என்ன செய்தா என்று கேட்பான். நான் உனக்கு இப்படி கொடுத்தேன்னா என்ன செய்தார், பணத்தை கொடுத்தேன்னா என்ன செய்தார், பிள்ளைகளை கொடுத்தேன்னா என்ன செய்தார், வாலிபத்தை கொடுத்தேன்னா என்ன செய்தார், உனக்கு ஆயுச கொடுத்தேன்னா என்ன செய்தார். அந்த கேள்வி இங்க கேட்கிறானோ இல்லையோ, அதுக்கு பதில் சொல்லாம உன் காலு சொர்க்கத்தை நோக்கி நடக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கைமாறை எதிர்பார்ப்பவன். அவன் கொடுத்ததற்கு என்னிடத்திலிருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ். யார் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ, அவன் நோக்கம் வேறொன்றும் இல்லை. நீ என் அடியானாக இறுதி வரைக்கும் இருக்கான். உன் அசைவுகள் வேற பக்கம் போயிடக்கூடாது. அதுல முதல் விஷயம் நான் சொன்ன அல்லாஹ் தான் கொடுத்தான். இரண்டாவது, அந்த நியாமத்துக்கு நான் என்ன கைமாறு செய்வது என்றால், உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் இடத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக வேண்டும். ஈமானை கொண்டு வளர்க்க வேண்டும், இபாதத்தை கொண்டு வளர்க்க வேண்டும், உயர்ந்த அஹ்லாக்குகளை கொண்டு வளர்க்க வேண்டும். உங்கள் தர்பியத்து அவுலாதிக்கும் பில் ஈமானி வல் அஹ்லாகி வல் இபாதத். உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் விதம் ஈமானை கொண்டு வளருங்கள், வணக்கத்தை கொண்டு வளருங்கள், அழகிய குணங்களை கொண்டு வளருங்கள். நீ அப்படி வளர்க்கிறாயா? உன் பிள்ளையின் வளர்ப்பில் உன் கவனம் இருக்குமா? அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் நிறைய பேர்கள் கைதிகளா ஆக்கப்பட்டாங்க. அந்த கைதிகளை பூரா ஒரு நாள் பேரரசர் வர வைக்கிறார் அரண்மனைக்கு. அவளை கூட்டு வாப்பா, விடுதலை அறிவிக்க போறார். அவர் கேட்டார், நீங்கள் கைதியாக அகப்பட்டு உங்க குடும்பம் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, இங்கே இருந்த நாட்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களை விட்டு வந்ததில் உங்கள் உணர்வு என்னான்னு கேட்டார். எல்லா கைதிகளும் சொன்ன ஒரே பதில், ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம், எங்கள் பிள்ளைகளை அழகாக ஒழுக்கமாக மார்க்கமுடையவர்களாக அல்லாஹ்வின் தொடர்பை ரசூலின் தொடர்பை கொடுத்து வளர்க்கும் அந்த நசீபை கிட்டத்தட்ட நாங்கள் 2 ஆண்டுகள் இழந்து விட்டோம். எங்கள் பிள்ளைகளின் அழகிய வளர்ப்புக்கான வாய்ப்புகளை சிறைச்சாலை எங்களை தடுத்து விட்டது என்றார். அத்தனை பேர்களின் பதிலில் பேரரசர் அழுதார். பேரரசர் அழுகிறார். சொன்னாங்களா, உங்களுக்கு நான் கைமாறு செய்கிறேன் என்றார். நீங்கள் என்ன கைமாறு செய்தாலும் எங்கள் பிள்ளைகளின் அழகிய வளர்ப்பை நாங்கள் கொடுக்க முடியாமல் 2 ஆண்டுகளை இழந்து விட்டோமே, அந்த கைமாறு அரசரால் செய்ய முடியுமா என்று கேட்டபோது மன்னர் வியந்து போகிறார். அதற்கு பின்னால் கைதிகளுக்கான அவகாச காலங்களை, சிறையில் தங்கும் காலங்களை அவர் குறைத்தார் என்று வரலாறு சொல்கிறார். என்ன கைமாறு செய்ய முடியும்? என்ன பரிகாரம் நீங்கள் தரப்போகிறீர்கள்? இதற்கு அன்பளிப்பாக, பலனாக, பிரதிபலனாக? இல்ல நீங்க ஜெயில இருந்ததுக்கு பகரம் எங்க பிள்ளைங்களை வளர்க்க முடியாம போயிட்டோமே. நல்ல ஞாபகம் வையுங்கள். வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் சகோதரர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு நாள் கொடுக்கிற அந்த வாய்ப்பு என்பது நீங்கள் மறுமையில் நினைத்து ஆனந்தப்படும் வாய்ப்பு. அது அல்லாஹ் நான் கேட்டேன், ரப்பரத்தில் கேட்டேன், யா அல்லாஹ் எனக்கு உள்ளூரில் ஹிதமத்தை நசீபாக்குவாயாக. ராத்திரி 3 மணிக்கு எழுந்திருச்சு துவா செய்தேன். முதல் ஆண்டு இங்கே ஜாமியாவில் நான் ஓதி முடித்த போது என் உஸ்தாது பெருமக்களால் வீரசோழன் ஹைராத்துல் இஸ்லாமுக்கு உஸ்தாதா அனுப்பப்பட்டேன். அசத்மார்களை கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அங்க போய் நான் சேர்றேன். சேர்ந்து ஒரு சில நாட்கள் அந்த இரவுல உட்கார்ந்து துவா செய்தேன். ரப்பே, என் ரிசுக்கை எனக்கு ஊர்ல ஆக்கி விடு, குடும்பத்தோடு நான் இருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணை உள்ளவனோ, அன்புள்ளவனோ. அதுல எனக்கு ஒரு பெரிய பாடம். அந்த ஆண்டே அல்லாஹ் கபூல் செய்தான். அடுத்த ஆண்டு எங்கள் ஜாமியா உஸ்மானியாவிலே நான் உஸ்தாதாக வருகிறேன். இப்போதும் நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் நான் நீண்ட காலம் போகக்கூடாது ரப்பே. எங்க போனாலும் 10 நாள் 15 நாள் நான் மனைவியோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளோடு நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் இரு உலகத்தையும் தீர்மானிக்கும் நேரம். உங்கள் பிள்ளைகள் உயர்கிற போதெல்லாம் நீங்கள் மண்ணிலும் உயர்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் கண்ணியம் பெறுகிற போதெல்லாம் நீங்கள் மண்ணறையிலும் கண்ணியம் பெறுகிறீர்கள். மண்ணில் மாத்திரமா உயர்வு, மண்ணறையிலும் கண்ணியம். எங்க வாப்பா சொன்னாங்க, என்ன கூப்பிடுவாங்க வாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. வாப்பான்னா மகன் அப்படி கூப்பிட்டு பழக்கம். அப்பா, எங்க வாப்பா அங்க வந்திருந்தாங்க, நான் பட்டம் வாங்கும்போது இங்க இருந்தாங்க. எனக்கு முதல் பட்டம் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருந்தேன். அதை கொஞ்சம் சிலாயத்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த போது வாப்பா அவங்க விளையாட்டு வீரராக இருந்தாங்க.
சிலம்பு வாத்தியார், அவங்களுடைய உடல் வலிமை, அவங்க அழுது நான் பார்த்தது இல்லை. எங்கள் ஜாமியாவில் எங்கள் தந்தையின் கண்ணீரை பார்த்தேன். என்னை போற்றி பாராட்டிய போது என் தந்தை அழுதார். இன்றைக்கும் என் கண் முன்னால் காட்சி அளிக்கிறது. தன் மகனை சான்றோர் என்று சொன்ன போது, தன் மகனுக்கு பதவி கிடைத்த போது, உயர்வு கிடைத்த போது, ஓதி தந்த ஆசிரியர்களை பாராட்டிய போது என் தந்தையின் கண்ணீரில் நான் அப்போது புரிந்து கொண்டேன். அவர் கண்களில் கண் கலங்கிய போது எங்க உம்மாட்ட சொன்னேன், வாப்பா அழுது நான் பார்த்தது இல்லம்மா, இன்னைக்குதான் அழுதாங்க. என் தகப்பனார் அதை மறைச்சுவாங்க, காட்ட மாட்டாங்க. ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொரு உயர்விலும் உங்களின் மிகச்சிறந்த கண்ணியமும் எதிர்காலமும் இருக்கிறது. அப்போ என் பிள்ளைகளை நான் அழகாக வளர்ப்பதில் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற மிகப்பெரிய விளக்கம் அதுதான். அல்லாஹ் உனக்கு பிள்ளைங்கிற ஞாபகத்தை கொடுத்ததுக்கு நன்றி கடன். ஈமானோடு பிள்ளைகளை வளருங்கள். பிள்ளையை வளர்க்கிறதுல 5 விஷயத்தை எடுக்கணும். முதல் விஷயம், உண்மையாக உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். விசுதுக்குங்கிறாங்க, உண்மையை சொல்லி வளருங்கள். உண்மையாகவே உங்கள் பிள்ளை இருக்க வேண்டும். யாரோடு பழகினாலும் உண்மையாக பழக வேண்டும். பேசினால் உண்மையாக பேச வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளால் உண்மை தன்மையை மறைத்து அவர்கள் வளர்வதற்கு உங்கள் வளர்ப்பு அனுமதி கொடுக்க வேண்டாம். அல்லாஹ் எல்லாருக்கும் உதவி செய்வானா? என் தகப்பனார் சொல்லுவாங்க, அப்பா யார்கிட்டையும் பொய் சொல்லிடாத வாப்பா அம்மா, பாப்பா வாழ்க்கையில பொய் சொல்லிடாதன்னு. நீங்க என்ன நினைப்பீங்களோ, கிட்டத்தட்ட 34 வருடம் நான் ஆலிம் சனது பெற்ற பின்னால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பொய் நான் சொன்னதில்லை. ஒரு பொய் சொன்னதில்லை. ஹதீஸ்ல படித்தேன், என் தந்தை சொல்வார், அப்பா பொய் சொல்லாதமா. அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு தாயார் அன்னை உம்முல் கைர் கௌசநாயகத்தை கல்வி ஞானம் தேட அனுப்பிய போது, மகனே வாழ்க்கையில் பொய் சொல்லி விடாதே என்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டம் நேர்வழி பெறுகிறார்கள் கௌசநாயகத்தால். கௌசநாயகத்திட்ட கேட்கிறாங்க, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிட்ட, ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்திற்கு ஹிதாயத்துக்கு அல்லாஹ் உங்களை காரணமாக்கிட்டானே. அவங்க சொன்னாங்கன்னா, நான் அல்ல காரணம், என் தாயே காரணம் என்றார்கள். நான் அல்ல, இந்த பெரும் கூட்டத்தின் ஹிதாயத்திற்கு பின்னால் கௌசுல்லாதம் இல்லை, கௌசுல்லாதமின் தாய் இருக்கிறார்கள். ஏன் நீ பொய் சொல்லாதே என்று என் தாய் சொன்னதால் நான் உங்ககிட்ட பொய் சொல்லல. நீ உங்க உம்மா சொல்லு கேட்டு பொய் சொல்லாம இருக்கிறியப்பா, நாங்க படைச்ச ரப்புக்கே மாத்தமா வாழ்றோம் என்று அந்த கூட்டத்துக்கு ஹிதாயத்து கிடைச்சிச்சு அப்படின்னு நான் நிறுத்தல. அந்த கூட்டத்துக்கு விலாயத்தும் கிடைத்தது. கௌசநாயகத்திற்கு பின்னாலேயே அந்த கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. உங்கள் ஞாபகத்தில் பதிவு செய்வேன், ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கும் இடம் உண்மையாளர்களாக நமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், நீங்கள் நல்லவர்களோடு வாழுங்கள் என்று சொல்லல, உண்மையாளர்களோடு உங்களையும் சித்தப்படுத்துங்கள். உண்மையாளர்களோடு அல்லாஹ்வின் உதவி இருக்கும். உண்மையாளர்கள் சோதனையில் பாதுகாக்கப்படுவார்கள். உண்மையாளர்களுக்கே வெற்றி தீர்மானிக்கப்படும். இந்த ஆயத்து எங்க இறங்குது தெரியுமா? தபூக்கில் கிட்டத்தட்ட 87 பேர் போய் சொல்றாங்க. அதை தாண்டி இமாம் ஐனி எழுதுவார், கூடுதலான ஆட்களை 87 பேர் போய் சொல்றாங்க. பெருமானாரின் தர்பார் இல்ல, போருக்கு வரல, என் ஒய்ஃபுக்கு கால் ஒடிஞ்சு போச்சுங்கிறார். இன்னொருவர், நான் வரணும்னு நினைச்சேன், பாத்ரூம்ல நான் விழுந்துட்டேங்கிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், எல்லா முயற்சியும் செய்தேன் யார சொல்லலாம், வர்ற நேரத்துல எனக்கு திடீர்னு உடம்பு வலி வந்துச்சுங்கிறார். அத்தனையும் பொய். இப்படி 87 பேர் பொய் சொல்றாங்க. பெருமானார் மன்னிக்கிறாங்க, விட்டுட்டாங்க, அல்லாவும் விட்டுட்டான். ஆனால் உண்மை சொன்னவர்களில் சையதுனா மாலிக், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அவங்கள சொல்றான். உண்மை சொன்னவர்களில் காப் இப்னு மாலிக், அல்லாஹ் எல்லாரையும் மன்னிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்துட்டான். அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஃபாசிகீன்கிறான், அத்தனை பேர்களும் பாவிகள் என்றான். இவர்களுக்கு சோதனை கொடுக்கிறான் அல்லாஹ் காப் இப்னு மாலிக். கடைசியாக அவர்கள் உண்மை சொன்னார்கள் என்பதற்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்துக்கங்க, வகூனு மஅஸ்ஸாதிகீன், காப் இப்னு மாலிக் போன்ற உண்மையாளர்களோடு நீங்களும் வாழுங்கள் என்றார் அல்லாஹ். காப் இப்னு மாலிக் சொன்ன ஒரு செய்தியை இமாம் புகாரி எழுதுவார், என் வாழ்க்கையில நான் உண்மை சொன்னதற்கு அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியம், இப்ப நான் ஒரு முடிவு எடுத்த, ஹயாத் வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது என்று.
இந்த வாழ்க்கையை நமது சாலிஹீங்களும் சாலிக்கீங்களும் பிள்ளைகளின் வளர்ப்பில் ஆரம்பமாகவே உங்கள் பிள்ளைகளை உண்மையாளர்களாக மாற்றுங்கள், உண்மையை பேச பழக்குங்கள். இரண்டாவது பகுதி, பாவங்களை விட்டு அவர்களை தூரமாக்குங்கள். சிறுபிராயத்திலேயே பாவ சிந்தனைகள் பிள்ளைகளுக்கு வளரக்கூடாது. இன்னைக்கெல்லாம் 5 வயது சிறுவன் தவறு செய்கிறான், 7 வயது சிறுமி கேவலமான செயலில் போய் அகப்பட்டு விடுகிறான். இங்கே யாரு காரணம்? உங்கள் பிள்ளைகளை பாவத்தின் மீது வெறுப்பை ஊட்டுங்கள். இமாமு சுலமி ஹஜ்ஜுக்கு போகிறார். அண்ணல் இமாமு சுலமி தன் அன்பு தாயாரை சந்தித்து சொன்னார், அம்மா நான் ஹஜ்ஜுக்கு போற துவா செய்யுங்க. அம்மா துவா செய்யல. யா புனை தவஜ்ஜஹத இலா பைத்தில்லாஹில் ஹராம், மகனே நீ அல்லாஹ்வின் அருள் நிறைந்த வீட்டை நோக்கி போகிறாய். ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், காதில் கேட்டுக்கொள். தவஜ்ஜஹத இலா பைத்தில்லாஹில் ஹராம், அல்லாஹ்வின் புனிதமான வீட்டை நோக்கி நீ பயணிக்கிறாய். ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, எப்போதும் உன்னோடு இருக்கிற மலக்குகள் உன் மீது பாவங்களை குற்றங்களை எழுதுவதற்கு, நாளை போய் அல்லாஹ்ட்ட போய் காரணம் சொல்வதற்கு நீ வெக்கித்த நிலையில் ஹரமுக்குள் நுழைவாய். அல்லாஹ் யக்துபன் ஹாஃபிஸாக, உன்னோடு இருக்கிற அந்த மலக்குமார்கள் பாதுகாப்பாளர்கள் உனக்கு பாவத்தை எழுதிடக்கூடாது. நாளைக்கு போய் அல்லாஹ் நான் தெரியாம செய்துட்டேன் நீ சொல்ற இடத்துல நின்ற கூடாது. இந்த உபதேசத்தை கேட்டுட்டு நீ ஹஜ்ஜுக்கு போனாங்களாம். யாரு? அண்ணல் இமாமு சுலமியின் அன்பு தாய் இமாம் சுலமி சொன்னார், அந்த வார்த்தை என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. பாவத்தின் மீது வெறுப்பை அல்லாஹ்ட்ட கேட்டேன். மாத்திரமல்ல, ஹரம் ஷரீஃபில் இருந்து நான் திரும்பும் வரையிலும் என் கண்களால், செவிகளால், வார்த்தைகளால், அல்லாஹ் மீது சத்தியம், என் உணர்வுகளாலும் நான் பாவம் செய்யவில்லை. எந்த வார்த்தை பலிக்குதோ இல்லையோ, மனசுல ஏறுதோ இல்லையோ, தலையில வச்சு சுமக்கிறோமோ கல்புல வச்சு சுமக்கிறோமோ இல்லையோ, ஒரு தாயின் வார்த்தை காலத்தால் அழியாது. 4 வயசுல என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பி மதரசாவுக்கு அனுப்புறாங்க எங்க உம்மா. அப்ப சொல்லி விட்டாங்க, மகனே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு காலை கீழே வையினாங்க. 4 வயசு மக்தபுல சேர்க்கறதுக்கு வெளியில கூட்டு போறாங்க. அப்ப சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு காலை கீழே வைனாங்க எங்க உம்மா. அன்னைக்கு நான் படித்தேன் மதரசாவில போய் நான் ஓதுனது 18 வயசுக்கு பின்னால. 4 வயசுல உம்மா கொடுத்த அந்த பாடம் இன்னைக்கு எங்க போனாலும் பல பேரோட பேசிட்டு கார்ல காலை வச்சாலும் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என் சக்தியை தாண்டி என்னுடைய 1000 பேர்ட்ட நான் பேசிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு என்னுடைய வார்த்தை உச்சரிப்புல வந்து விடுகிறது. ஏன் தெரியுமா? என் தாய் கொடுத்த பாடம் அது மண்ணறையிலும் மறக்காது. பிள்ளைகளை வளர்ப்பதில் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. ஆண்களை காட்டிலும் அந்த பங்கு உங்களுக்கு அதிகம். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடந்து வந்த பாதை திரும்பி பாருங்கள். 1000 இந்த மார்க்கத்தில் வெளிச்சங்களாக திகழ்ந்த எங்கள் மார்க்க மேதைகள், அவர்களின் உயர்வு உங்களின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலில் அல்லாஹ் கொடுத்தான், வளர்ப்பில் கொடுத்தான். மறக்க முடியுமா? அன்னை சுஹைலாவை இஸ்லாமிய வரலாற்றில் சுஹைலா என்று போட்டு பாருங்கள். ஒரு மாதரசி, லட்சோப லட்ச சாலிஹீன்கள் வருவதற்கு காரணமான பெண்மணி. இமாம் மாலிக், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் லைஸ், இமாம் சௌரி, இமாம் அவுசாயி, அத்தனை பேர்களுக்கும் ஷேக், அத்தனை பேர்களின் ஆன்மீக பாட்டையின் ஷேக் அல்லாமா ரபியா இப்னு ஃபர்ரூக் அவர்களின் அன்பு தாய் அன்னை சுஹைலா. இமாம் அவுசாயியை தெரிய வேண்டுமா நீங்கள்? மண்ணும் மறக்காது, விண்ணும் மறக்காது இமாம் அவுசாயி. இமாம் அபூ ஹனீஃபா இல்லை என்றால் இந்த தீனின் பெரும் வாழ்க்கை பசாதாக போய்விடும் என்று இமாம் அபு யூசுப் சொல்வார். இந்த தீனே பசாதா இருக்கும், அபூ ஹனீஃபா இல்லைன்னு சொன்னார். இமாம் அபூ ஹனீஃபா
இமாம் அவுசாஇ, அண்ணல் இமாம் ரைஸ், அண்ணல் இமாம் சுஃபியான் சௌரி, இமாம் மாலிகுல் மதீனா, அத்தனை பேர்களின் ஷேக் ரபியாத் இப்னு ஃபர்ரூக். ரபியாத் இப்னு ஃபர்ரூகை வார்த்தெடுத்த பெருமை அவங்க தாயார் சுஹைலா. சுஹைலா மகனை வச்சிருக்கிறாங்க. எப்போ வயிற்றுல கருவா இருக்கும் போதே தந்தை இல்லை. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டார். 27 வருஷம் கழிச்சு ஊருக்கு வருகிறார். வந்து பார்த்தால் தன் மகன் எங்கே, ஆனா பெண்ணா அவருக்கு தெரியாது. போன் இல்லை, தொலை தொடர்புகள் இல்லை, கடிதங்கள் இல்லை. ஊருக்கு வந்து பார்த்தால் 1000 மார்க்கத்தின் மேதைகளை மஸ்ஜிது நபவியில் இருந்து அவர் பாடம் நடத்தும் பாங்கை பார்த்து வியந்து போனார். வந்து சொன்னார், இப்படி ஒரு அழகான இளைஞரை என் வாழ்க்கையில் கண்டதில்லை. தாயார் சொன்னாங்க, அவர் யாரும் இல்லை, உங்கள் மகன். நீங்க போகும்போது என் கருவில் இருந்தார். நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், இந்த கருவில் உருவாகும் என் மகன், தந்தை அல்லாஹ்வே உன் பாதையில் வந்திருக்கிறார். என் மகன் உலகம் போற்றும் இடத்தில் ஞானிகளை உருவாக்க வேண்டும் என்று கையேந்தினேன். அதற்கு எடுத்த முயற்சியும் தியாகமும். பல இரவுகள் விழித்தேன் என்கிறார், பல பகல்கள் கண்ணீர் வலித்தேன் என்கிறார், பல மணி நேரம் நின்று வணங்கினேன் என்கிறார், பல நாட்கள் நோன்பாகவே ஆக்கினேன் என்கிறார். என்னை நான் நோன்பாளியாக, இரவு விழிக்கிற பெண்ணாக, தியாகத்தின் பிறப்பிடமாக மாற்றினேன். இன்றைக்கு மிகச்சிறந்த வழிமாறுகளின் ஷேகாக அண்ணல் ரபியத்துர் ராயி பிறந்திருக்கிறார். வயிற்றில் இருக்கும் போதே பிள்ளையை வளர்க்கிறது. அதான் ஒரு சூபி இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், ஒரு சூபிட்ட ஒருத்தர் கேட்டார், எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு. அவர் கேட்டார், என் பிள்ளைக்கு நான் எப்படி வளர்ப்பு ஒழுக்கம் கொடுக்கணும். அவர் கேட்டாரா, பிள்ளை பிறந்துட்டான். பிள்ளை பிறந்து 2 வயசு ஆச்சு. காலம் கடந்து போச்சுன்னாங்க. என்ன பாவா 2 வயசு தான் ஆச்சு? இல்ல, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்போ என் கல்யாணம் முடிக்கும் போதே என்னிடத்தில் வந்து கேட்டிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அழகான பிள்ளைகள் அழகான தாய்களாலேயே உருவாக்குறார்கள். அழகான பிள்ளைகள் அழகான தாய்களால். காபத்துல்லாஹ்வுல தவாப் செய்யணும். தவாப் செய்யும் போது அஜ்ருல் அஸ்வதுக்கு ருக்னு யமானிக்கு. இது அஜ்ருல் அஸ்வத், நல்லா கவனிச்சுக்கங்க. இது அஜ்ருல் அஸ்வத், இது ருக்னு யமானி. அல்லது இது அஜ்ருல் அஸ்வத், ருக்னு யமானி. இந்த இடத்துல நடந்து போகணும். குதித்து ஓடும் ஹாஜியும் உம்ரா செய்கிறவரும் அந்த இடத்துல குதிச்சு வரக்கூடாது, நடந்து வரணும். பெருமானார் சொல்றாங்க, நடந்து போகணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இவ்வுலகத்துல நற்பாக்கியத்தை கொடு, மறு உலகத்துல நற்பாக்கியத்தை கொடு அப்படின்னு அந்த துவா ஓதிக்கிட்டே போகணும். ரசூல் ஓதுனாங்க, சித்திக் ஓதுனாங்க, உமர் இப்னு கத்தாப் ஓதுனாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ஓதுனாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஓத கேட்டோம், ஓதுகிறோம். இப்ப நாம ஓதுகிறோம். அதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்வாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனானா உலகத்துல நற்பாக்கியத்தை கொடுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? மராத்தன் சாலிஹா, அருள் நிறைந்த பாக்கியமான நல்ல மனைவியை கொடுன்னு அர்த்தம். நல்ல மனைவியை கொடு என்கிற அந்த துஆவை கஅபாவின் பிரதான ருக்னே யமானி அஜ்ருல் அஸ்வதுக்கு இடையே அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் என்றால், ஒரு நல்ல மனைவி எத்தனை பெரிய அல்லாஹ்வின் பேரருள். ஏன்? அவளை கொண்டே சாலிகான பிள்ளைகள், என் வீட்டின் அலங்காரமான பிள்ளைகளும், என் கபரை வெளிச்சமாக்குற பிள்ளைகளும் ஒரு சிறந்த தாயே அதை உருவாக்கும் இடம் என்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆல கேட்கிறாங்க. இங்கே தாய்மார்களுக்கு சொல்வேன், பிள்ளைகளை வளர்ப்பதில், அழகாக்குவதில், ஒழுக்கத்தை தருவதில், மார்க்கத்தை கொடுப்பதில், இன்னொரு பக்கம் நல்ல குணங்களை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆக்கி தருவதில் உங்கள் பங்கு மிகப்பெரிய. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்வாங்க, சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, கானூ யுஅத்திபூன அவுலாதஹும் பிஹுப்பி ஷைഖைன். பெருமானாருடைய சஹாபாக்கள் எல்லாம் அவங்க பிள்ளைகளை வளர்க்கிற போது அபூபக்கர் நாயகத்தின் மீது அன்பு கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்களாம். உமர் ரலியல்லாஹு இடத்தின் மீது அன்பு வையுங்கள்பாங்களாம். உப்ப ஷைഖைன், 2 ஷைഖை நேசிக்கணும். என்ன காரணம்? அபூபக்கர் சித்தீக், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் 2 பேர்களையும் பார்த்து ரசூல் மகிழ்வார்கள். எனக்கு பின்னால் இந்த 2 பேர்களையுமே பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஹதீஸை அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லிட்டு சொல்வாங்க, ஒரு சஹாபி வீட்லயாவது அபூபக்கர் மீது உமர் இப்னு கத்தாபின் மீதும் நேசம் காட்ட வேண்டும் என்று சொல்லாமல் எந்த பிள்ளைகள் வளர்ந்ததில்லை. அத்திபு அவுலாதக்கும் பிஸலாசி ஹிசாம் ஹுப்பி நபியிக்கும் வ ஹுப்பி ஆல பைத்தி நபியிக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற போது நான் சொன்ன 5 அம்சத்துல 3வது அம்சம், உங்கள் பிள்ளைகளுக்கு நபியின் நேசத்தை கொடுத்து வளருங்கள், நபியின் குடும்பத்தார்களின் நேசத்தை கொடுத்து வளருங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நபியின் மீது நேசம், நபியின் குடும்பத்தின் மீது நேசம் வர வேண்டும் என்று வளருங்கள். நபியின் மீது பிரியம் வரணும். நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் அதை வளர்க்கிறோம்? தாய்மார்களுடைய கவனத்துக்கு கேட்கிறேன். ரசூலுடைய முஹப்பத்தை சொல்லி வளருங்கள். பெருமானாரின் ஹதீஸை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. அன்னை பாத்துமுத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா இமாம் ஹசனோடு உட்கார்ந்து சாப்பிட போறாங்க. ஹசனை கூட குல்மாயி நாங்களாம், என் கூட சேர்ந்து சாப்பிடுவா மகனே. நாங்க ரொம்ப பாசம் அம்மாவுக்கு. ஆனா ஒரு விஷயத்துல கவனம் வச்சிருந்தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதற்கு மார்க்கம் தடை விதிக்கல. அன்பு காட்டுங்கள் என்றார்கள் பெருமானார், நேசம் வையுங்கள் என்றார்கள். இன்னொன்னையும் சேர்த்து சொன்னாங்க, உங்கள் மீது நேசம் வைப்பதற்கும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை நேசியுங்கள், உங்கள் மீது அன்புள்ளவர்களாக அவர்களை ஆக்குங்கள். நாம செய்த ஒரே ஒரு தப்பு, பிள்ளைங்களுக்காக உயிரை கொடுத்தோம், சம்பாதிச்சோம், கேட்டதையெல்லாம் கொடுத்தோம், வாங்கி கொடுத்தோம், அளவுக்கு அதிகமான நேசம். நம்ம பிள்ளையை இழப்பதற்கு நாம தயார் இல்லை. அவனை எப்படி வளர்த்துட்டோம், அவன் நம்ம இழப்பதற்கு தயாராகிட்டான். அவன் ஒரு பெண்ணை நேசிச்சா, எனக்கு அந்த புள்ளதான் வேணும் தம்பி, நான் பெத்த தாயுமா, உன்னை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு அந்த புள்ளதான் வேணும். பொண்ணு சொல்றா, நான் 18 வருஷம் உன்னை வளர்த்தேங்கிறாங்க. அந்த அம்மா கண்ணீர் வடிக்குது. ஏமா தயவு செய்து கண்ணீர்லாம் வடிக்காத, அந்த பையனை நான் நேசிக்கிறேன். பிள்ளைகள் மீது அன்பு காட்டினீர்கள், அரவணைத்தீர்கள், பாசத்தை கொட்டினீர்கள், அனுமதிக்கப்பட்டவைகள். அதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, உங்கள் மீது அன்புள்ளவர்களாக அவர்களை ஆக்க வேண்டுமா இல்லையா? என் தாய்க்கு ஒன்றென்றால் நான் கண்ணீர் வடிக்க வேண்டும். அதுதான் ஒரு அழகான தாயின் வளர்ப்பு, ஒரு தந்தையின் வளர்ப்பு. உங்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டிய நீங்கள் உங்கள் மீது அன்பு காட்ட சொல்லிக் கொடுக்கவில்லையே. உங்கள் மீது அந்த பிள்ளைங்க அன்பு காட்டும் இடத்துல அவங்க தாய் தந்தையினுடைய மரியாதை சொல்லி வளர்க்க வேண்டுமா இல்லையா? நான் ஒரு 10 நிமிஷம் வீட்டுல இல்லைன்னா எங்க பிள்ளைங்க 10 தடவை போன் அடிச்சிருவாங்க. ஏன்? என் தாய் தந்தையர்களை நான் நேசித்தேன், என் தாய் தந்தையர்கள் என்னை நேசித்தார்கள். இன்றைக்கு என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் பிள்ளைகள் என்னை நேசிக்கிறார்கள். அன்பு என்பது அது ஒரு பகுதியில் இருந்தால் அது பயனற்ற அன்பாக மாறிவிடும். 2 பக்கம் இருக்கணும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்றுல ஒரு சுவையான செய்தி படித்தேன். மன்னரையில அவங்களை அடக்கம் செய்யப்பட்ட போது அவங்க முரீத் ஒருத்தர் கனவுல கண்டு கேட்டாங்களாம், மா வாலுல்லாஹ் பிக், அல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்டாங்களாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னாங்க, என்ன கபூர்ல வச்ச போது மலக்கு 2 பேர் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, மண் ரப்புக்கான்னு கேட்டாங்க, ரப்பு யாருன்னு. நான் உடனே சொன்னேன், நான் யாருன்னு அவன்கிட்ட போய் கேட்டுவாங்கன்னு சொன்னேன். நான் படித்த வரலாறு, கிதாபுகளுடைய சான்றோடு நான் படித்த வரலாறு. நான் யார் என்று அவனிடத்தில் கேளுங்கள். மலக்குமார்கள் சொன்னாங்களே, எங்களுக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும், இங்க புதுசா நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு கொடுத்த பாடம் மண் ரப்புக்கான் மட்டும்தான் கேட்போம். நம்ம நிறைய பேர் உஸ்தாமார்களோ கல்லூரிகள் எல்லாம் கொஸ்டின் எடுத்து தருவாங்க, அவங்களுக்கு கொஸ்டின் மட்டும்தான் எடுக்க தெரியும், பதில் அவங்க எழுத மாட்டாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் பதில் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எடுக்க போறோம். 2வது நம்ம பதில் அந்த பதில நம்ம ஏத்துக்கிறணும், மார்க் போடணும்னா கிதாபு திறந்து வச்சு பார்த்து தான் போடுறது. நான் உட்பட அதான் நடக்கும். அவங்க மலக்குமார்கள் சொன்னாங்களா, மண் ரப்புக்கான்னு கேட்கறது இங்க கட்டல, அதெல்லாம் இல்லைங்க, நான் யாருன்னு அவன்கிட்ட போய் கேளுங்க. மலக்குமார் 2 பேரும் அல்லாட்ட போனாங்களா, ரப்பு வித்தியாசமான ஆள், ஒரு ஆள் அடக்கமாக இருக்கிறாரு, ரப்பு யாருன்னு கேட்டா நான் யாருன்னு கேட்க சொல்றாரு. அல்லாஹ் சொன்னான்னு அவர் கரெக்டா தான் கேட்கிறாரு, நான் என் அடிமைன்னு சொல்லுங்க அவர்கிட்ட போய். ஓ அப்தி, என் அப்துன்னு பதில் சொல்லுங்க. மலக்கள் வந்தாங்க, அல்லாஹ் சொல்லிட்டா நீங்க அவனுடைய அடிமையா? இப்ப கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஏன்னா நீண்ட காலமெல்லாம் நன் வாழ்க்கையில் பக்குவம் பெற்றதிலிருந்து, கல்வி படித்ததிலிருந்து, என் தாய் என்னை உருவாக்கியதிலிருந்து, அஹ்மத் இப்னு ஹம்பல உருவாக்கிய அவங்க தாயாரை நான் மறக்க முடியாத அன்னை சஃபியா. எத்தனை பெரிய பெண்மணி, தந்தை இல்லாத அனாதை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். சொல்லுவாங்க 3 மணி, அவங்க சொல்ற கணக்கு, ராத்திரியின் கடைசி இரவில் என் தாயார் என்னை எழுப்புவாங்க, எனக்கு வெண்ணி போட்டு தருவார்கள். நல்ல ஞாபகம் வைக்கணும்,
நான் 4 வயசு குழந்தை, என்னை எழுப்பி வெண்ணி போட்டு தருவார்கள், அதில் ஒது செய்ய வைப்பார்கள். பக்கத்தில் பள்ளி இல்லை, கொஞ்சம் தூரத்தில் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதுக்கு என்ன கூட்டு போய் சுபூ தொழ சொல்வாங்க. ஒரு வார்த்தை மட்டும் கண்டிஷனா போடுவாங்க, மகனே தொழுதுட்டு இமாம் சலாம் கொடுத்தவொன்னு அங்க உட்கார்ந்துக்க கூட எஞ்சி வந்துருப்பாங்க. நானும் சரின்னு போவேன். என் தாயார் வெளியில இருட்டுல மறைஞ்சு நிற்பாங்க. நான் போய் தொழுவேன். தொழுது முடிச்சுட்டு உடனே எழுந்திருச்சு ஓடி வருவேன். ஒரு நாள் அம்மாட்ட கேட்டேன், ஏமா டெய்லி என்ன உடனே வான்னு சொல்றேன், உனக்கு விஷயம் தெரியாதாப்பா? ஒன்னு நான் அங்க விட்டுட்டு நான் அந்த பக்கமா நின்று கொண்டே இருப்பேன். நீ வந்த பின்னால நான், அதற்கு முன்பு நீ வந்த பின்னால் நான் போய் வீட்டுல சுபு தொழணும். எனக்கும் ஒரு ஆசை உண்டு, முதல் நேரத்திலேயே சுபுகை முடிக்க வேண்டும். அவ்வளவு வக்துல தொழுறது ஒரு பெரிய பரக்கத். என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளா காணல, அவர் வந்தாரு. இஷா தொழுகையில பள்ளிவாசல்ல பார்த்துட்டேன். மாணவர்கள்ட்ட சொன்ன கொஞ்சமே பின்னால் நில்லுப்பா. அவர் பின்னால் தொழுது நிற்காரு. அவர் வீட்டுக்கு போயிடாம நிப்பாட்டி நான் கொஞ்சம் சந்திக்கணும்னு நான் சுண்ணத்தெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கடைசியாக தான் வருவேன். வந்து பார்த்தா பையன் கேட்ட பேசுங்க, இல்லை அவர் தொழுதுட்டே இருக்காரு. இப்போ நானும் பக்கத்தில் உட்காந்துட்டேன். அவரை பார்த்தா தொழுகிறாரு, சலாம் கொடுக்குறாரு, தொழுகிறாரு. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நம்ம தான் ரொம்ப நேரம் தொழுகிறோம்னு நினைச்சோம். நம்ம இல்லை, நம்மை விட இவர் விசேஷமான ஆளு. சலாம் கொடுத்தோன்னா என்ன ரொம்ப நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறேன், அப்படி நீங்க தொழுகிற தொழுகை நானும் தெரிஞ்சுக்கிட்டா நானும் தொழுதுக்குருவேன். அப்படின்னு அசத்து ஒன்றும் தயவு செய்து என்ன கேள்வி பண்ணாதீங்க, இது ஒரு வார தொழுகைன்னு சொல்லுவாங்க. ஒரு வார தொழுகையை மொத்தமா சேர்த்து தொழுகிறார். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரம் பூரா தொழாம இன்னைக்கு தொழுதுருவேன். இங்கே வாழும் இந்த சமூகம், அம்மா சொல்வார்கள், முதல் நேரம் தப்பிவிடக் கூடாது. எனக்கு ஆரம்ப நேரம், தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்துக்கு தனி பவர் இருக்குது, 2வது நேரத்துக்குன்னு ஒரு சூழல் இருக்குது. அந்த முதல் நேரத்துல நானும் சுபு தொழணும். நீ இமாமுக்கு பின்னால தொழுதுட்டு கொஞ்ச நேரம் பயான்லாம் கேட்டுக்கிட்டு வந்தா எனக்கு அந்த நேரம் தப்பிடுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அம்மா அதுக்கு பின்னால தொழுவாங்க. எனக்கு மார்க்கத்தை கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க, குரானை கொடுத்தாங்க, அல்லாஹ்வை கொடுத்தாங்க, ரசூலை கொடுத்தாங்க. நான் ஒன்றை சத்தியமிட்டு சொல்கிறேன், என் தாய் இல்லாமல் என் வாழ்க்கையும் இல்லை, தீனும் இல்லை. இந்த மார்க்கத்தின் 4 இமாம்களில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்வார், லா தீனலி வலா ஹயாத்தலி இல்லா பி உம்மி. என் தாய் இல்லாமல் தீனும் இல்லை, மார்க்கத்தின் ஞானமும் இல்லை, என் வாழ்வும் இல்லை, எல்லாமே என் தாய். எப்படி என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், வார்த்தெடுத்தேன், உங்களை நான் ரொம்பவே சிந்திக்க சொல்கிறேன். ஆழமான செய்தி இங்கே இருக்கிறது. நேரம் ரொம்ப சுருக்கமான, நான் 10:30 நினைச்சேன். ஹஜ்ரத் 10:45 வரைக்கும் கொடுத்த இன்னும் கொஞ்சம் செய்திகளை தொடர முடிகிறது. அப்படிப்பட்ட அஹ்மத் இப்னு ஹம்பல் அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, நான் யாருன்னு கேட்டு வர சொல்லு, நீ அப்துல் அல்லாஹ் சொன்னா. இப்ப சொன்னாங்களா, நான் இத்தனை வருடமாக என் தாய் என்னை 4 மணிக்கு எழுப்பி சுபுகுல் பள்ளி வாசலில் கொண்டு எண்ணி போட்டு சுபு தொழுவதற்கு உதவு செய்ய வைத்த நாள் முதல் இன்று வரையிலும் என் ரப்பு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னேன். நான் சத்தியமிட்டு சொல்லட்டுமா, அல்லாஹ் அல்லாத யாரையும் நான் வணங்கியதும் இல்லை, அல்லாஹ் அல்லாத யார் நான் கேட்டதும் இல்லை, அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் என் பிரச்சனை சொன்னதும் இல்லை. அது நானாக செய்யவில்லை, என் தாய் படித்து கொடுத்த பாடம். தாய்மார்களுக்கு கேட்கிறேன், அஹ்மத் பின் ஹம்பலின் அந்த அன்னை சபியா எத்தனை வீட்டில் இன்றைக்கு வளருகிறார்கள், வாழ்கிறார்கள். வாழ வேண்டுமா இல்லையா? என் பிள்ளையின் அழகிய எதிர்காலத்தை நான் தீர்மானிப்பது தானே அந்த பிள்ளை அல்லாஹ் கொடுத்ததற்கான நன்றி. சொன்னாங்கலாம் காலம் போற ரப்பு அல்லான்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், அவன் என்ன அப்தாக ஏத்துக்கிட்டானா? என் எஜமான் அல்லான்னு சொல்லிட்டேன், என் அடிமைதான் நான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? அது தெரியல, அதான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னேன். அல்லாஹ் சொல்லிட்டேன், என் அடிமை தான் அவரு, என் அடியான் தான் சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், என்ன கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன்னு சொன்னாங்களா? வரலாற்றினுடைய இந்த செய்தியை பெருமக்கள், குறிப்பாக இமாம் ஹஸ்ஸாலி உட்பட எழுதிவிட்டு கொடுக்கிற பாடம், அல்லாஹ்வோடு நான் வைத்த அன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமும் இருக்க வேண்டும். அதுபோலுதான் ஒரு தாய் பிள்ளையோடு வைத்த அன்புக்கு பகரம் பிள்ளை தாயோடு வைக்க வேண்டும். கணவன் மனைவியோடு வைத்த அன்பின் பகரம் மனைவி கணவனோடு வைக்க வேண்டும். தந்தையோடு நான் வைத்த அன்பின் பகரம் தந்தை பிள்ளையோடு வைக்க வேண்டும். இங்கே ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹராவை சொல்லி முடிப்பேன். குல் மஇ, என்னோடு சாப்பிடு மகனே. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லம்மா எனக்கு பசி இல்லைன்னா. இமாம் ஹசன் ஃபாத்திமத்து ஸஹரா சாப்பிடல. மகனே நீ என் கூட சாப்பிடணும். இல்லம்மா எனக்கு வேண்டாம். 3வது சொன்னாங்க, நீ சாப்பிடலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அப்பவும் வேண்டான்னாங்க. 4வது சொன்னாங்களாம், மகனே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் தந்தையும் உன் பாட்டனாரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன்.
அவங்க வாழ்க்கை உனக்கு எவ்வளவு அழகானது, அவங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க நீ தெரிஞ்சிருக்கிற. உன் இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்றேன், ரிதல் ரப்பி பி ரிதல் வாலதி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமா, திருப்தி வேணுமா, ரசூலுடைய திருப்தி வேணுமா, பொருத்தம் வேணுமா, உங்க உம்மா வாப்பாவுடைய பொருத்தத்துல தான் அது கிடைக்கும்னு சொன்னாங்க. உன் பாட்டனார் என் தந்தை முகமது ரசூலுல்லாஹ். இமாம் ஹசன் கையை கழுவி சாப்பிட உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, என் அன்பு தாயே கேட்டுக்கங்க, உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கிறேன், அதனாலதான் உங்கள் மீது நான் வைத்த பாசத்தின் அடையாளம் தான் இந்த சாப்பாடு. பாத யௌமை, 2 நாளைக்கு பின்னால் உங்களுக்கு கிடைத்த முதல் உணவு. 2 நாளாக நீங்கள் பசித்திருக்கிறீர்கள், 2 நாளாக நீங்கள் ஒன்றையும் உண்ணவில்லை, என் தாய் உண்ணவில்லையே உண்ணவில்லையே என்று நான் ஏங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது உங்களுக்கு கிடைத்த இந்த முதல் உணவை நீங்கள் வயிறார சாப்பிட வேண்டும், மனம் குளிர சாப்பிட வேண்டும். எனவேதான் எனக்கு வேண்டாம் சொன்னேன். நான் சாப்பிட ஆரம்பித்தால் மகன் சாப்பிடணுமே சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு சாப்பிடுற மாதிரி பாவனை காட்டிட்டு என்ன சாப்பிட வச்சிருவீங்க. நீங்க பசியாரணும், நான் பசியோடு இருந்தாலும் நீங்க பசியாருன்னா எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுமா அப்படின்னு இமாம் ஹசன் சொல்லிட்டு, நீங்கள் உன் பாட்டனாரின் வழிமுறை, அவர்களின் ஹதீஸ், அல்லாஹ்வின் பொருத்தம் தாயின் பொருத்தத்தில் என்று சொன்னீர்களே, அதற்கு பின்னால் நான் சாப்பிட மறுக்கும் சக்தியை இழந்தேன் என்றார். 4 வயது மகனுக்கு 3 வயது பிள்ளைக்கு அன்னை பாத்திமா ரசூலின் முஹப்பத்தை, பெருமானாரின் வார்த்தையை எடுப்பதில் நடப்பதில் இருக்கும் சக்தியை சொல்லித் தரும் பாடம். ஹுப்பி நபியிக்கும், உங்க நபியின் அன்பை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எத்தனை பேர் ஒரு அழகான வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த எல்லை இல்லாத இந்த பேருபகாரத்தை, குழந்தை என்ற பாக்கியத்தை யாரும் கொடுக்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உங்களது சொர்க்கத்தினுடைய மிகப்பெரிய பிரகாசம். நீங்கள் சொர்க்கம் போக வேண்டும், உங்கள் பிள்ளைகளே அதற்கு காரணமாக நிற்பார்கள். மறந்து விடாதீர்கள். நிறைய பிள்ளைகளை அல்லாஹ் சொர்க்க வாசல் என்று ஒரு நிமிஷத்துல முடிக்கிற கண்ணீர் வடிப்பார்கள், சத்தம் விடுவார்கள். அல்லாஹ் சொல்வான், இவங்களை பூரா சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. அந்த பிள்ளைங்க சொல்வாங்களா, நாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டோம். ஏன்பா போக மாட்டீங்க? எங்க வாப்பா அம்மா வராம போக மாட்டோம். நல்ல கவனிக்கணும், எங்க அத்தா அம்மா வராம போக மாட்டோம். இப்ப உங்க அத்தா அம்மா தான் மாஸ்டர்ல நிக்கிறாங்க, கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லணும். அவங்க கேள்வி கணக்கு பதில் சொல்லிதான் வருவாங்க. இல்ல அவங்க வந்த பின்னால் அவங்க கூட தான் போவோம். அவங்க கேள்வி கணக்கு பதில் சொல்லி சொர்க்கமா நரகமான்னு தீர்மானிக்கப்படணும்பா. அப்படி தீர்மானிக்கப்பட்டாலும் அவங்க வரலன்னா எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம். அல்லாஹ் சொல்வானா, இந்த பிள்ளைகளை பூரா கூட்டு போங்க, அவங்க அப்பா அம்மா எங்க நிக்கான்னு பாருங்க மாஸ்டர்ல. அவங்க கேள்வி கணக்கு முடிஞ்சாலும் முடியாட்டாலும் அந்த பிள்ளைகளுடைய கையை பெற்றோருடைய கையோடு பிடித்து 2 பேரையும் சேர்த்து சொர்க்கம் அனுப்புங்கள். பெருமானார் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, மன்ஹாவுலாயில் அவுலாத், இந்த பிள்ளைகள் யார் யார் ரசூலல்லாஹ்? இந்த பிள்ளைகள் தான் தாய் தந்தையர்கள் பெற்றெடுத்த பின்னால் அன்பு காட்டி பாசம் காட்டி வளர்க்க நினைத்த காலத்தில் அவர்கள் பருவம் அடையாமல் சிறு வயதில் 2 வயதில் 3 வயதில் 4 வயதில் மரணித்து போனார்களே அந்த பிள்ளைகள் என் தாய் தந்தை வராமல் சொர்க்கம் போக மாட்டேன் என்று சொல்வார்கள். அவர்கள் தாய் தந்தையர்களுக்கு கேள்வி கணக்கு முடிந்தாலும் முடியாவிட்டாலும், பாவிகளோ நல்லவர்களோ, அவர்கள் பிள்ளைகளால் சொர்க்கம் போவார்கள். எத்தனை பெரிய பாக்கியம்! அல்லாஹ் அந்த பிள்ளைகளை அழகாக நான் வளர்ப்பதால் அந்த நியாமத்துக்கு நன்றி உடையவனாக ஆகிறேன் என்று குர்ஆன் ஹதீஸில் வெளிச்சத்தில் நமது மார்க்க பெருமக்கள் விளக்குவார்கள். அப்படிப்பட்ட அழகான நிலை அல்லாஹ் நசீபாக்குவானாக. பிள்ளைகளை மார்க்கப்பற்றோடு வளர்க்க செய்வானாக. பாவங்களின் நெருப்பை கொடுக்க செய்வானாக. சாலிஹீன்களின் நல்ல தொடர்பை கொடுத்து வளர்க்கணும். இதெல்லாம் அடுத்தடுத்த தொடர்பில் இருக்கு. சாலிஹீன்களின் நல்ல தொடர்பை கொடுத்து வளர்க்க செய்வானாக. நமது பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதோடு நம்மின் கண்ணியத்தை அவங்க புரிஞ்சு நம் மீது அன்புடையவர்களாக அவர்கள் மாறவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம பிள்ளைங்க நம்ம கையை பிடிக்கணும், நம்ம பிள்ளைகளுடைய கையை பிடிக்கணும். 2 பேரும் ஒருவரை காரணமாக்கி ஒருவர் சொர்க்கம் பெறும் இடத்தில் அல்லாஹ் இந்த பிள்ளைகளையே அந்த பாக்கியத்தை தேர்ந்தெடுக்க செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய்நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் அல்லாஹ் நம்மை ஆக்கி வாழச் செய்வானாக.
விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தத்தில் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நமது வீட்டு பிள்ளைகளை அல்லாஹ்வின் நினைவோடு வாழ நாம் வளர்க்கும் இடத்தில் நம்மை ஆக்கி வைப்பானாக. மார்க்கத்தோடு, ஒழுக்கத்தோடு, ஷரியத்தோடு, நபியின் நேசத்தோடு நாளை மறுமையில் நம்மை அல்லாஹ்வின் விண்ணித தர்பாரில் என் தாய் தந்தையர்கள் தான் என்னை அழகாக ஆக்கினார்கள் என்று பேசும் பிள்ளைகளாக நாம் பெற்ற ஆண் மக்கள் பெண் மக்களை ஆக்கி வைப்பானாக. உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.